நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கேரளால தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த முறை 8 நாட்களுக்கு முன்கூட்டியே இந்த மழை ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த முறை கேரளால. இது என்ன ப்ரோ பெரிய விஷயமா கேட்டிங்கன்னா, 16 வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. இப்படி 8 நாட்கள் முன்னாடி இந்த தென்மேற்கு பருவமழை கேரளால முன்கூட்டியே ஆரம்பிக்கிறது. இனிமே கேரளால அடிக்கடி ரெட் அலர்ட்டை நாம கேட்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளா ஏற்கனவே மலைப்பாங்கான ஒரு மாநிலம். அங்கே ஏதாவது சின்ன இயற்கை பேரிடர் அப்படின்னாலே அது ரொம்ப பெருசா மாறும். அப்பேற்பட்ட நிலப்பகுதி அங்க. ஸோ அங்க மழை இந்த முறை 16 வருஷங்களுக்கு அப்புறம் 8 நாட்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்குன்னா என்ன ஆக போகுது தெரியல. சரி ரைட்டு, கேரளா இங்கே தான் இருக்கு. நம்ம தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு ரொம்ப அருகில. அப்ப நம்மளோட சினாரியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை தமிழகத்திலையும் ஆரம்பிச்சிருக்கு, கர்நாடகாலையும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தமிழகத்தோட சில பகுதிகள் ஆல்ரெடி மழை அங்கங்கே வெளுத்து வாங்குதா. ஆனால் இதெல்லாம் விட கர்நாடகா மக்கள் நம்ம பாவங்க. நம்ம சில நாட்கள் முன்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் பாருங்க. அங்கே ஃப்ளட்டு எந்த அளவுக்கு பெருசாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆல்ரெடி அவங்க அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தில் இப்போ லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு மழை. இது போக போக எப்படி போக தெரியல. இதை கிரேட் வைஸ் பிரிக்கிறதா இருந்தால் தென்மேற்கு பருவமழையொட்டி முதல்ல பாதிக்கப்பட்டிருக்க மாநிலம் கர்நாடகா தான். கேரளாவோட நிலைமை இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. தமிழகத்துல பெருசா பாதிப்பு எதுவும் இல்லை. இது எப்பவுமே தென்மேற்கு பருவமழை சார்ந்து நடக்கிறது தான். ஒரு மறை மாநிலமா பார்ப்போம் நம்ம இந்த தென்மேற்கு பருவமழை விஷயத்துல தமிழகத்தை. அது ஏன் எதுக்காகன்றத கான்டென்ட்டோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ற மக்களே. இந்த பருவமழை பத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான அப்டேட்ஸ்லாம் சொல்லிடுறேன். இந்திய வானிலை ஆய்வு மையம் சொன்னதை கேட்டீங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம். இவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு அதாவது 25ஆம் தேதியும் நாளை மறுநாள் அதாவது 26ஆம் தேதியும் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த 2 மாநிலங்களுக்கும் ரெட் அலர்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 20 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே மழை பொழிவு இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி இந்த மாநிலங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் இருக்குல்ல, அதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மழையோட அளவு பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர்ஸில் ஆரம்பிச்சு 20 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரைட்டு. பவன்குமார் இருக்கார்ல, கோயம்புத்தூரோட ஆட்சியர், இவர் சில முக்கியமான விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்காருங்க. ஏன்னா ஒரு பக்கம் தென்மேற்கு பருவமழை அஃபிஷியலாக ஆரம்பிச்சிருச்சு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் மழை செய்திகள் அடிக்கடி நம்ம கேட்க போகிறோம். மழை சார்ந்த இடர்களை குறைக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம போராடவும் போகிறோம். அந்த வகையில் ரெடியாக இருக்கிற விஷயத்தை தான் அவருக்கு சொல்லியிருக்காப்புல. வால்பாறை, டாப் ஸ்லிப் இங்கே கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாரு. தேசிய பேரிடர் மீட்பு குழு இருக்குல்ல, இவங்கள அங்கே நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம் ஆல்ரெடி. கோயம்புத்தூரில் 40 முகாம்கள் அமைச்சிருக்காங்களாம். 40க்கு மேற்பட்ட முகாம்கள்னு சொல்லலாம். இப்போ அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. 43 ஜென்ரேட்டர்ஸு, 100 ஜேசிபிஸ், இது இல்லாமல் வந்து தண்ணீர் லாரிகள் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு 50ங்க. இது எல்லாத்தையுமே தயார் நிலையில் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. எதுக்கு ப்ரோ இந்த அளவுக்கு நம்ம பேனிக் ஆகாமான்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பேனிக் ஆகாமல் இருக்கணும், அவஸ்தைப்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் வெள்ளத்தில் எப்படி சிக்கிச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த பகுதியை அப்படி மூழ்கி இருந்துச்சு. அது போல் சினாரியோ திரும்ப வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஏன்னா இயற்கை நம்ம கையில் கிடையாதுல்ல, அப்போ நாம் அலர்ட்டாக இருக்கணும்னு தான் இந்த அளவுக்கு கலெக்டர் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இது கூடவே இந்த வாய்க்கால்கள் தூர் வர்ற பணி இருக்குல்ல, அது 75% நிறைவடைஞ்சதாக சொல்கிறாரு. இது ரொம்ப மேண்டிட்டரியான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னா, ஏன்னா வாய்க்கால் வழியாச்சும் வெளியே போகணும்ல, அதுவும் இல்லை அப்படின்னா தூர் வராமல் வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக குப்பை சேர்ந்து கிடக்குது, தண்ணியை அங்கே ட்ராவல் பண்ண முடியலன்னா எல்லாம் நீங்கள் இருக்க வீட்டு பக்கம் தான் வரும். புரியுதா? அது ரொம்ப முக்கியம். பவானி ஆற்றங்கரைக்கு யாரும் போகாதீங்கன்னு கேட்டிருக்காங்க மக்கள். நீர்நிலைகள் இருக்குல்ல, அங்கே யாரும் கூட்டம் கூட்டமாக நிற்காதீங்கப்பா. ஏதாவது ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்தால் எல்லாரும் போய் சேர வேண்டியதாக இருக்கும். மக்கள் பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கோம். ஜஸ்ட் நாங்கள் சொல்கிற அந்த அறிவுறுத்தல்கள் இருக்குல்ல, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வால்பாறை அரசு கல்லூரியில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் நான் இடத்த எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நாளை பின்ன பேய் மழை வெளுத்து வாங்குது அப்படின்னா, அப்போ ஏதாவது ஃப்ளாஷ் ஃப்ளட்டு சார்ந்து நம்ம பார்க்குறோன்னா அவங்களுக்கு இந்த இடம் தேவைப்படும். தென்காசி குற்றால அருவிகள் இருக்குல்ல, இங்கே சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா நீர் வரத்து ரொம்ப இருந்ததுனால. ஆனால் இப்போ தடையை நீக்கினாங்களா, என்ன கூட்டம்ன்றீங்க, அங்கே கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க சுற்றுலா பயணிகள். ஏன்னா இந்த கிளைமேட்டு சிலு சிலுன்னு சூப்பராக வேறு இருக்குமா, எல்லாம் அங்கே இருக்க அருவிகள் பக்கம் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மழை பிடிக்குது, ரொம்ப நீர் வரத்து அதிகமாகுதுன்னா தயவு செஞ்சு நீர்வீழ்ச்சிகள் பக்கம் போகிறத தவிர்க்கிறது நல்லது. ஓகே ரைட்டு. இந்த தென்மேற்கு பருவமழை இருக்குல்ல, இது எப்படி உருவாகுது, இதுக்கான சாத்தியக்கூறு என்ன, எந்தெந்த மாநிலங்கள் அதிக மழை பெய்யுது, தமிழகத்தோட நிலவரம் என்ன, இது எல்லாத்தை பற்றி இப்போ கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக ஜூன் மாதம் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மே மாதத்தோட இறுதி பகுதிங்க. அப்போ ஆரம்பித்து செப்டம்பர் மாதத்தோட மிட்டு வரைக்கும் அடிச்சு பொழகொய்யது இந்த தென்மேற்கு பருவமழை. நம்ம இந்திய மாநிலங்களில் 75%க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இந்த தென்மேற்கு பருவமழை மூலமாக தான் மழையை பெறுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் இருக்குல்ல, அங்கே தான் அதீத மழையை இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம்ம பார்ப்போம்.
இதுக்கு பிறகு இந்த வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல, அந்த மான்சூன் ஆரம்பிச்சிருங்க. அது எப்போ ஆரம்பிக்கும்? செப்டம்பர் இறுதியில், அப்படி இல்லைன்னா அக்டோபர் ஆரம்பத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வடகிழக்கு பருவமழையோட ட்ரெய்லர் வெர்ஷன் தான் இந்த தென்மேற்கு பருவமழை. சரி, ரைட்டு ப்ரோ, அது என்ன பருவமழை, அதுன்னு பிரித்து வச்சிருக்கோம். தென்மேற்கு பருவமழை என்ன, எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடை காலத்தில் என்ன ஆகும்? வெயில் வாட்டி வதைக்குமா, வெப்பம் அதீத லெவலில் இருக்குமா. அதுவும் குறிப்பாக நம்ம வட மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கே வெப்பம் உச்சகட்டத்தில் இருக்கும். இதனால வெப்பம் என்ன ஆகும்? மேலெடும்போம். அந்த டைமில் குறைந்த காற்றழுத்தம் ஒரு பகுதியாக உருவாகுங்க. இதை நம்ம வெற்றிட பகுதி அப்படின்னு கூட டேர்ம் பண்ண முடியும். இப்போ வெற்றிடம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது நிரப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோர்ஸ் வந்துட்டு இருக்கோம்ல, பள்ளத்தை பார்த்து தண்ணி ஓடுற மாதிரி தான் இந்த வெற்றிடமா இருக்க இடத்த நோக்கி காற்று ஓட ஆரம்பிக்கும். இந்த வெற்றிடத்தை சரி பண்றதுக்காக அதிக காற்றழுத்த பகுதியோட காற்று இருக்குல்ல, அதை அந்த பகுதியை நோக்கி செல்லும், வெற்றிடத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இது ஆக்சுவலாக 2 பிரான்ச்சா பிரியுங்க, அது போற ரூட்டு. இப்போ நாம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக வண்டியை யூஸ் பண்ண ஒரு ரூட்டை பயன்படுத்துவோம்ல, லிட்டரலாக அதே போல இந்த அரபிக்கடல் இருக்குல்ல, அதை ஒரு வழியா ஒரு கிளையா பயன்படுத்தும். வங்காள விரிகுடா இருக்குல்ல, அதை ஒரு கிளையா இந்த ரூட்டா பயன்படுத்தும். இந்த அதிக காற்றழுத்த பகுதியோட காற்று அந்த வெற்றிடத்தை நோக்கி போறதுக்காக. ரைட்டு. இதுல முதல்ல என்ன சொன்ன, அரபிக்கடல் வழியா சொன்னா, அந்த வழியா இந்த காற்று போகும்போது மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்படும். அதான் அவ்வளோ பெருசு பிரம்மாண்டமா நிக்குது, அவ்வளோ சீர் அங்கே உன்னை கிராஸ் ஓவர் பண்ண விட்டுருமா? தடுத்து அது மூலமா தான் கேரளாவுக்கு அதிக மழை. எதுக்கு கேரளாக்குன்றது ஒன்று புரிஞ்சிருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையே கேரளா தான், ஓகேவா? அங்கேயே அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த மற்ற மாநிலங்கள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவா, மகாராஷ்டிரா, அங்கேயும் மழை வெளுத்து வாங்கும். ஸோ சிம்பிளா புரியுதா? அந்த மழை, அந்த காற்று மேகக்கூட்டமாக மாறினதை அந்த பக்கம் கிராஸ் ஓவர் பண்ண விட மாட்டுது. இதனால முட்டி அங்கேயே மழையை கொடுக்க வேண்டிய கட்டாயதி தள்ளப்பட்டுருது. இதுதான் நடக்குது. ஒரு ரூட்ல பார்த்துட்டீங்களா, அடுத்து 2வது ரூட்டு இந்த வங்காள விரிகுடா வழின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வழியாக காற்று போகிறப்ப இமயமலையால் தடுக்கப்படும். கிழக்கு இமயமலை நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால என்ன ஆகும்? முன்னாடியே அதே எஃபெக்ட் தாங்க, அங்கேயே மழை பெஞ்சாகணும்னு ஒரு நிர்பந்தம். மேகாலயா, சிக்கிம் இதெல்லாம் அதிகப்படியாக மழையை பெறுதில்ல இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில், அது இப்படி தான் நடக்குது. அப்படியே மத்திய இந்தியா வரைக்கும் இந்த மழை பரவலாக பெய்யுறதையும் பார்க்க முடியும். இந்த தென்மேற்கு பருவமழை என்னன்னு புரிஞ்சிருச்சா, எங்கெங்க எப்படி பெய்யும்னு தெரிஞ்சிருச்சா? ரைட்டு. இது நாடு முழுக்க இந்த பருவமழை சீசனில் மட்டும் சராசரி மழை எவ்வளோ தூரம் பதிவாகுன்னு கேட்டிங்கன்னா 88 சென்டிமீட்டருங்க. ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இதில் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 சென்டிமீட்டர்ஸ் தான். என்ன ப்ரோ, கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. நம்மளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக இல்லைல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இது காரணம் என்னென்னா, மேற்கு தொடர்ச்சி மலையை மோதுற மேகங்கள் இருக்குல்ல, அது அங்கேயே மழையாயிடுது. அதை தாண்டி தமிழகத்துக்கு வந்தால் இங்கே நம்ம பெரிய மழையை பார்ப்போம். வித்தியாசம் புரியுதா? ஸோ அதுக்காக தான் நம்மளோட ஆவரேஜ் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சி நாமெல்லாம் சந்தோஷப்படணும். என்னென்னா, கேரளா, கர்நாடகா அதிக மழை பொழிவை பெறல, நாம் இங்கே அதோட கம்பேர் பண்ணுறப்ப குறைவான மழை பொழிவை பெற்றாலும் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம்ம அணைகள் நிரம்பும். ஏன்னா அவங்களுக்கு அங்கே அதிகமாக மழை பெஞ்சா நம்ம அணைகள் ஆட்டோமேட்டிக்காக நிரம்பலும். அந்த விஷயம் நடக்கும். இங்கே நாம் பெருசாக மழையை பார்த்து ஃப்ளட்டில் சிக்கி அணை நிரம்புறதை விட இந்த விஷயம் ஒரு நல்லதாக கூடுதலாக நடக்கும். இந்த தமிழகத்தில் ஆல்ரெடி கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கல கனமழை ஒரு சில இடங்கள்ல, அந்த காட்சியை இப்போ முழுசாக பார்த்துருங்களேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மழை ட்ரெய்லர் தான். இதுக்கு முதல்ல நம்ம தயாராகும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை நமக்கான பெரிய ஆப்பு, அது வரும்போது நம்ம பார்த்துப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மழை சார்ந்து நாம பிரயத்தனப்படுவோம். பயம் வேணாம், விழிப்புணர்வு மட்டும் போதும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.